ஸோ ஹாய் கைஸ், இது நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் டிசம்பர் 30க்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. டிசம்பர் 30 தான் எங்கள் அக்காவோட பர்த்டே. அன்றைக்கே போகலான்னு தான் பார்த்தோம், பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு விஷ் சொல்லிடலாம். விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயுமே இல்லை, கோவிலுக்கு தான். மறுபடியும் முதல்ல நீங்களே நினைப்பீங்க, என்னன்னா டெய்லியும் கோயிலுக்கே போறியே, கோயில் விழாகே போடுறியே அப்படின்னு. அதான் கைஸ், நானும் வீட்டில் தான் கேட்டிருக்கேன், ஏமா டெய்லியும் கோயிலுக்கே போகிறேன், வேறு எங்கேயும் போக மாட்டோமா அப்படின்னு. டேய் சும்மாறா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலான்னு இன்னும் கொஞ்சம் நாள் நாங்களே சாமியார் ஆகிட்டு காசிக்கு போட போகிறோம். சரி, ஓகே கைஸ், அந்த வீடியோன்னு பார்க்கலாம். காசிக்கு போகிற வீடியோ கிடையாது, கோயிலுக்கு போன வீடியோ பார்க்கலாம். சரி, டேய் ஹாய் காமிச்சிரு, கிஸ் கொடுத்துரு. அக்கி ரெடியா? சரி, ஓகே. எங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் பெரிய கார்னால நாங்கள் எப்போயுமே வெளியே தான் பார்க் பண்ணிட்டு வருவோம். சரி, அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலியாக வீட்டுக்கிட்ட பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா, போகிற வழியில் தான் அவங்க பிளானே போடுறாங்க எந்த கோயிலுன்னு. அந்த வீடியோவும் பாருங்கள், கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ரத்தனகிரி கோயிலா? ரத்தனகிரியில் கோவில் பாண்டிச்சேரியோடய போகல கோவில். நல்ல பேர் வர மாட்டேங்குது. அந்த கோயில் இந்த கோயில்னு சொல்லி கடைசியாக வல்லக்கோட்டை முருகன் டெம்பிளுக்கு வந்துட்டோம். சரி, உள்ளே போகலாமேன்னு பார்த்தா ஸ்டார்டிங்கே ஒரு விநாயகர் அழகாக பெருசாக இருந்தது. சரி, அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே லைன்லேயே போனோம். கடைசியில் பார்த்தா நட சாத்திந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, நம்ம லேட்டாக வந்ததுக்கு போய் அடிக்கவே முடியும் அவங்கள. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து கோயிலை சுற்றி அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். கைஸ், கோயிலுக்கு வந்தோம், ஆனால் பூட்டி இருக்குது. அதனால் நாங்கள் திரும்பி போகிறோம். அந்த கோவிலுக்கு பேக் சைட்லேயே ஒரு குளம் இருந்ததுங்க, அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஸ்ரீ வரதராஜா பெருமாள் கோயில் இருந்தது. சரி, நம்ம அங்கே தான் கும்பிட முடியல, இங்கேயே சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே மட்டும் என்ன, இங்கேயும் அடுத்த கோயில் என்னென்னு பிளான் போட்டுக்கிறாங்க. வண்டலூர் போயிட்டு வரும்போது ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா பேசாம? என்ன கார் சும்மாவே போகுதுன்னு சொல்லிட்டு அத்தை பையனை வச்சு நாங்கள் செம்ம ஃபன் பண்ணோம். டேய், என்னடா மூஞ்சி இது? சரி, ஓகே, நம்ம கோயிலை தேடி அலைஞ்சு ஒரே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடெலாம் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக போச்சு. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சரி தெம்பா அடுத்த கோயிலுக்கு என்ன பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், திருவள்ளூர்கிட்ட ஒரு வீரராகவ சுவாமி டெம்பிள் இருக்குது, அங்கே வேணால் போகலாமா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மண் எடுத்து கிளம்பிட்டோம். ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு. எப்படி நம்ம கரெக்டாக கோயிலை ரீச் ஆகிட்டோம். உள்ளே பார்த்தா உள்ளே கூட்டம்னு நினைக்கிறேன் கைஸ், குடுகுடுன்னு ஓடுறாங்க. எப்படியோ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். பட் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது 4:30 தான் நட திறப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, நம்ம சாமியை பார்க்கணுன்னு நினச்சா அது எப்பயுமே முடியாது. சாமி நம்மளை பார்க்கணுன்னு நினச்சா மட்டும் தான் நம்ம சாமியை பார்க்க முடியும். டேய், கொஞ்சம் கூட்டமாக தானே இருக்குது அஜித்தை. என்கிட்ட வந்து ஏன்னா ஃபோன் எடுக்கிறீங்கன்னு கேட்டால் நான் காலில் விழுந்துருவோம் பாஸ். எப்படியும் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் கைஸ். வெளியே வந்து உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அடுத்தது எந்த கோயிலுக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்காங்க. நானே சொல்லிட்டேன், எந்த கோயிலுக்கு போக வேண்டாமா, ஆவடியில் ஒரு எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. சரி, ஓகே, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டோம். இங்கே 1 பர்சனுக்கு 60 rupees ப்ரைஸ் பண்ணுறாங்க. என்னடா 60 rupees தானா அப்படின்னு கேட்டோம்னா, உள்ளே போனதாங்க தெரியுது பாதி ரைடு தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3 ரைடு தான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் பாருங்கள், ஒருவேளை அதனால தான் 60 rupees ப்ரைஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. எக்ஸிபிஷன் என்ட்ரன்ஸ்லேயே ட்ராகனும் சாண்டா கிளாஸ் பிக்சர் நிறைய வச்சுருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் கோயம்புத்தூருக்கு போகும்போது இங்கே வஉசி பார்க்கில் பெரிய எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெருசு. ஆனால் இங்கே அதோட கொஞ்சம் சின்னதாக நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள், நல்லதாக இருந்தது. இங்கே ஆரர் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணல. அண்ட் நமக்கு பிடிச்சது எப்பயுமே ட்ராகன் ரைடு தான், அது ஓப்பனே பண்ணல. சரி, நாங்கள் வேறு ரைடு தான் நாங்கள் போய் உக்காந்தோம். மொத்தம் 2 ரைடு தான், நாங்கள் 3 ரைடு போயிருப்போம்னு நினைக்கிறேன்.
நகாவை பார்க்க சொல்லு. பட் நல்லா தாங்க இருந்தது. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். வீக்கெண்டில் ஃபேமிலியை கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ரைடெலாம் போட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.